ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான 2 படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, 2007ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்டரி மூவியான வேகன்சி. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குமே கூடிய சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆக போகுது. இவங்க வந்து கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஷார்ட் கட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது வழியா போகும்போது இவங்களோட கார் வந்து எதிர்பாராத விதமா பிரேக் டவுன் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மோட்டல்ல போயிட்டு தங்குவாங்க. அங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி ஒன்று இருக்கும். அதை அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ல போட்டு பார்ப்பாங்க. அப்போ அங்க அந்த சிடி பிளேயர்ல அந்த டிவில பாத்தீங்கன்னா ஒரு கப்புல வந்து ஒரு சில பேர் கொடூரமா ஒரு ரூம்ல சாவடிக்கிற மாதிரி அதுல வந்து காட்டப்படுது. அந்த ரூம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இவங்க வந்து இப்ப இங்க தங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூமு தான் அந்த வீடியோல வரக்கூடிய அந்த ரூமு. ஐயோ தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ இந்த இடத்துல முழிக்கிறாங்க. அதே சமயம் வீட்டை விட்டு வெளியவும் இவங்களால போக முடியல. ஒரு சில பேர் இவங்கள சாகடிக்க வராங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் இப்போ இவங்க அந்த இடத்துல சர்வை பண்ண போறாங்க, கடைசியில இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நல்லபடியா வந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ஒரு பரபரப்பின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல போச்சு. படம் வெறும் 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துல சூப்பரா இவங்க இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னா கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. செம்மையான ஒரு சீக்ரெட் த்ரில்லர் ஹாரர் அண்ட் மிஸ்டரி மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாவே பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்ல யூடியூப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 2, 2024ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன லேண்ட் ஆஃப் பேட். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு CIA ஏஜென்ட்டை ரெஸ்கியூ பண்ற ஒரு மிஷின்ல US ஆர்மி சைட்ல இருந்து நம்ம ஹீரோ லியாம் ஹெம்ஸ்வொர்த் இருக்கக்கூடிய ஒரு டீம் அனுப்புறாங்க. இந்த டீமுக்கு ஏர் சப்போர்ட் ட்ரோன் பைலட்டா பாத்தீங்கன்னா நம்ம ரசல் க்ரோவை பாத்தீங்கன்னா அனுப்புவாங்க. இவங்க அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ லியாம் ஹெம்ஸ்வொர்த் இவரை தவிர எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஏர் சப்போர்ட் ட்ரோன் பைலட்டா இருக்கக்கூடிய நம்ம ரசல் க்ரோவுடைய உதவியோட நம்ம ஹீரோ லியாம் ஹெம்ஸ்வொர்த் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தாரு, இதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த மாதிரியான ஆக்ஷன் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஸ்டோரி பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பாருங்க, செம்மையா எடுத்திருக்காங்க. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா செம்மையா இருந்துச்சு. படத்தை கொஞ்சம் எமோஷனலா எடுத்துட்டு போயிட்டு நல்ல ஒரு ஃபீல் குட் கேட்டகரியா சூப்பரா படத்தை இவங்க முடிச்சிருந்தாங்க. படத்தை பாருங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து பழகின ஒரு கதை மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஆனா படத்தை இவங்க எடுத்த விதத்துல ரொம்ப அருமையா சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தை நீங்க தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் இப்ப அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தரமான படம். இப்ப நான் சொன்ன இந்த 2 படங்களுமே இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. 2 படங்களும் அட்டகாசமா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த 2 படத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்
நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.